எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். இன்னைக்கு நம்ம பிட்காயின் அண்ட் எத்தீரியம் இது ரெண்டுத்துக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எதிர்பார்த்தபடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பார்த்தோம் அண்ட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது அப்படி அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் போயிடலாம். ஸோ ப்ரீவியஸில் நடந்ததை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டாக பண்ண வீடியோஸில் வீக்லியோட ரேஞ்சை வச்சு நான் சொல்லியிருந்திருப்பேன். லைக் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 200 வீக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு க்ளோசிங் வச்சிருந்துச்சு. இது ரொம்ப ஒரு ஒஸ்ட் சினாரியோ அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இதனால் விழுந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்பேன். முடிஞ்ச அந்த ஒரு வீடியோ செக் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்கணும்னு பிரச்சனை கிடையாது. பட் பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கும். 35% நினைக்கிறேன். அது வந்து நேரடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 47,000 இந்த ரேஞ்சுக்கு கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. சேம் இங்கே நடந்த அந்த பர்சன்டேஜ் ரேஞ்சை வச்சு கணக்கு பண்ணும்போது இங்கேயும் அதே அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த க்ளோசிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வாரத்தோடைய க்ளோசிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ இங்கே கீழே தான் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்துக்கான, அதாவது இப்போ முடிஞ்சதில்லை இதுக்கு முன்னாடி வரோம், அதுக்கான கேண்டிலோட க்ளோசிங் அப்படியே அமேசிங்கான ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட பிட்காயினோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 3588 பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கியிருக்கும். ஸோ இதில் லாங்கில் இருந்தவங்களாம் முடிஞ்சாங்க. கிட்டத்தட்ட $3 மில்லியன் வந்து லிக்விடேஷன்லாம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் வாங்க ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்க விற்க ஆரம்பித்தாங்க, அவங்க வாங்க ஆரம்பித்தாங்க, திரும்ப அவங்களும் விற்க ஆரம்பித்தாங்க. இப்படியே ஒரு ரொட்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. பட் இது வெளிப்படையாக விற்றுட்டாங்க அப்படின்ற நியூஸ் வெளில வந்த உடனே தான் இந்த ஒரு ட்ராப் அப்படின்றது இருந்துச்சு. பட் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் பம்ப் ஆச்சு. காரணம் ட்ரம்ப் இவங்கலாம் வந்துட்டு சில முக்கியமான நியூஸ், கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ் ட்ரம்ப் சைட்லேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா உடனே அது மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சது. ஸோ நியூஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேனிபுலேட் அப்படின்றது இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே மேலே போனதில் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கைஸ், வீடியோ கண்டிப்பாக சின்ன விஷயம், நம்மளோட ப்ரீமியம் மிஷன் லேர்னிங் கார்டை பற்றி நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி நல்லா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிமிட்டாக தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இருக்கும்போதே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வரும் உங்களுக்கு. அது ஒரு பாக்ஸுக்குள்ளே 55 கார்டு இருக்கும், கொடுத்துருவோம். சரிங்களா, 55 தனித்தனி கார்டாக இருக்கும். எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே எஜுகேஷன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். மார்க்கெட்டில் அடுத்த கட்டமும் எந்த மாதிரி நகரும், மார்க்கெட் அடுத்து எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் இந்த கார்டில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை லேர்ன் பண்ண முடியும். டெய்லி ஒரு 3-4 கார்டு எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாலே உங்களோட ஸ்கில்ஸ் நல்லாவே வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ட்ரம்ப் பேசினது மண்டே, அதுக்கு நடுவில் நிறைய நல்ல நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், உடனே அது வந்து மேலே ஏறி இருக்கும். அதை நான் உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது காமிக்கிறேன். எங்கே பிரேக் பண்ணி கீழே இறங்கினாங்களோ, அது வந்து 200 வீக்ஸ்க்கான இதை வந்து கீழே பிரேக் பண்ணி இறங்கினாங்களோ திரும்ப அதுக்கு மேலே போய் ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி இது வந்து எதுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது கீழே விழாமல் தடுத்துருக்கு. இல்லைனா பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கும், பட் அதை வந்து தடுத்துருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே தான் வந்துட்டு, அதாவது அந்த இண்டிகேட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலேயே தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உட்காந்துருக்கு. ஸோ ஒருவேளை இந்த க்ளோசிங், இந்த வாரத்தோட க்ளோசிங் ஒரு நல்ல க்ளோசிங்காக இருந்துச்சுன்னா ஒரு அமேசிங்கான மூவ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நான் எங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்ச், ஸோ இந்த வாரம் க்ளோசிங் வந்துட்டு இதுக்கு மேலே இருந்தால், அதாவது இப்போ வரக்கூடிய இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கா. ஸோ இந்த க்ளோசிங் வந்துட்டு இதுக்கு மேலே போயிட்டு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே எதிர்பார்க்கலாம். எனக்கு என்னென்னா வீக்லியில் ஒரு எஃப்ஐஜி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு வேளை மேலே ஏறிச்சுனால், ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒன்று ஒரு வேளை க்ளோசிங் மேலே நடந்துருச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். சரிங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து திரும்ப வர ஆரம்பிக்கலாம். அது கண்டிப்பாக வந்துட்டு கீழே தான் எடுத்துகிட்டு போவோம் அடுத்து. ஸோ பிஃபோராக வந்துட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹை ஏற்றி மேனிபுலேட் பண்ணி அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு லேட்டராக தான் நடக்கும், உடனே நடக்குமான்லாம் கேட்காதீங்க. காரணம் என்னென்னா வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ மண்டேயோட ரேஞ்ச் ஹை, மண்டேயோட ரேஞ்ச் லோ, இதுக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டே ஒரு ஹை போச்சு,
அதே மாதிரி மண்டே ஒரு லோ கிரியேட் ஆச்சு. ஏன்னா இந்த நியூஸஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த லோ ஹைக்குள்ளே தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். நான் தொட்டு மேலேயும் போகல, நம்ம கீழேயும் போகல. ஒருவேளை இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் க்ளோசிங் நான் சொல்கிறேன். ஒருவேளை 4 ஹவர் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருது இது. ஸோ 62,851க்கு மேலே ஒரு 4 ஹவர் க்ளோசிங் இருந்துச்சு. மார்க்கெட் அந்த கேண்டிலும் தொடர்ந்து க்ரீனாக மாறுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதிகபட்சமாக சொல்கிறேன் 64,000லேருந்து 65,000 வரைக்கும் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா மண்டேயோட ஹையை போய் ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அமையுது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை நம்ம வந்துட்டு இப்போது மேலே போயிட்டு பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பிரேக் பண்ணிட்டோம், ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு மண்டோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரௌண்ட் 65,600 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ராக் ஆகும் கீழே. ஸோ கீழே வரது வாய்ப்புகள் இருக்குது. மண்டே லோ கீழே போயிட்டு க்ளோஸ் ஆகலாம் இந்த வாரத்துக்குள்ளே. இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஸோ அந்த ஹையை தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டேப் பண்ணியிருக்கோம். டேப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இறங்கியிருக்கு. திரும்ப அந்த ஹை மேலேயே தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போதைக்கும் அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே ஏற முடியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு 1.5 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் 13 நிமிஷம், அடுத்த 4 ஹவர்ஸ் கேண்டில் அதையும் வெயிட் பண்ணுங்கள். அதோட க்ளோசிங் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். வந்து ஒரு வேளை மேலே க்ரீனில் அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்று 64,900லேருந்து இறங்கலாம். இல்லை அப்படின்னா அங்கேருந்து மேலே போய்ட்டு இந்த லோவை வந்துட்டு ஹையை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு 65,500 600 எங்கே இந்த ரேஞ்ச் இதோ இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கே ஏன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ஜோன் தான் இது. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இறங்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இது வந்துட்டு 4 ஹவர்ஸ் படி. ஸோ இதுதான் அதிகபட்சம். பட் அதே நேரத்தில் ஒரு வேளை இது நான் ஷார்ட்டாக தான் முடிக்கணும்னு இந்த வீடியோ பண்ணேன். ஆனால் எத்தீரியம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வேளை கீழே மண்டே லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஷோர் தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது. இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து டேப் பண்ணி 57க்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சு மார்க்கெட் 52லேருந்து கண்டினியூ பண்ணி அந்த 48,000 இதெல்லாம் வந்துட்டு லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பட் எல்லாமே உடனே நடக்காது, ஸ்லோவாக நடக்கும். ஸோ இப்போ அதிகமான வாய்ப்புகள் எந்த பக்கம் இருக்குது தோணுதுன்னா ஒரு 60% வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா கேண்டிலோட ரேஞ்ச் அப்படி இருக்குது. பட் பிரச்சனை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. அது ஒரு ரொம்ப மைல்டான ஒரு வீக் தான் வச்சுருக்கு. தெரிஞ்சுங்களா? மைல்டான ஒரு விக் வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. 4 ஹவர் ஒரு வேளை நல்லபடியாக மேலே முடிஞ்சால் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அதுதான் சொதப்பல் நடந்துச்சு, மார்க்கெட் திரும்ப டைவர்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் 61,000 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு லிக்விடிட்டி ஜோனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஜோனை வந்து ஒன்ஸ் கீழே உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 61,000 ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இது செக் பண்ணிடலாம். ரீசெண்டான லிக்விடிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் சிட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நான் ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் எடுத்திருக்கேன். 1 வீக்கில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 64,800 வரும், 500 வரும். ஓகேங்களா? 500 800 இந்த ரேஞ்சில் வரும். இதை தான் நம்ம இங்கே பேசுனது. இதில் வந்து எனக்கு அந்த இது ஆரோ காட்ட மாட்டுது. அதை நான் என்ன செக் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 61,100 800லேருந்து அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா கீழேயுமே நிறைய லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நியர்பையில் ஒரு பெரிய லிக்விடிட்டினா இந்த ஜோனில் வந்து இருக்குது. பட் இங்கே கீழேயுமே நல்லாவே வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலே லிக்விடிட்டி முதல்ல கிராப் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு மேலே லிக்விடிட்டி முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த இது தெரியும், ட்ரெண்டு தெரியும். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து மாற்றிருக்காங்க. இப்போது இதை நம்ம வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஹை இருக்கு இல்லையா 64,600. ஸோ இந்த இடத்துல தான் அந்த லிக்விடிட்டி பார்த்தோம். அதே மாதிரி மீதி லிக்விடிட்டி கீழே பார்த்தோம். ஸோ இந்த மேலே கீழே நமக்கு சாண்ட்விட்சை தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த லிக்விடிட்டிஸ் தான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உடச்சிருக்கான். உடச்சி தான் அங்கேருந்து மார்க்கெட் லீட் பண்ணி எடுத்திருக்காங்க மேலே. இப்போது இது ஒரு டபிள்யூ மாதிரி தெரியுது அவங்களுக்கு, எனக்கு நல்லா தெரியுது. ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது, ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்டு அதே நேரத்தில் இதை எடுத்துடுறேன், இதை இறக்கிடுறேன் கீழே வேணாம். ஸோ டெம்ப்ரரியான ஒரு ஹைக்கான ஒரு சைன் தான் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி மேலே தாங்க போகும். இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், அதான் சொன்னாலையா, இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். 1 ஹவர்லேயே ஆவரேஜாக ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இருந்தாலும் 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வேளை மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்தது தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிடிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்கட்டமாக மேலே லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி கீழே வருவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து நடக்கும். இதே நேரத்தில் எத்தீரியம் பார்த்துடலாம். எத்தீரியம் ஆக்சுவலி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான். பட் ஆனால் நெக்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோடைய லோ, அதே நேரத்தில் இந்த லோ லைட்டாக ஸ்லைடு இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு இப்போது இது ஒரு நெக்லைனாக ஆக்ட் ஆகும். நமக்கு ஆவரேஜ் பாடியை நான் கவர் பண்ணிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த ஜோனு, ஸோ ஒன்ஸ் எத்தீரியம் வந்துட்டு இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா
எத்தீரியம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்து வரைக்கும் வரலாம். அதாவது 2020 அது வரைக்கும் வரலாம். அப்படி இல்லைன்னா 1919லேருந்து 1911லேருந்தே பார்த்தீங்கன்னா இறங்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது எத்தீரியமை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க. சேம் அங்கே சொன்ன மாதிரி தான். ஏன்னா அதையும் இதையும் வந்து ஒரே மெத்தடில் எடுத்துகிட்டு போக விரும்பல. என்ன விஷயமோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய ஒரு டே கேண்டலோட க்ளோசிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் 4 ஹவர்ஸ்லையுமே. ஸோ ஒரு ஆள் பிடிசி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா இதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு ஒரு டபிள்யூ கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியான ஒரு கம்ப்ரெஷன் தான் இது. ஸோ ஒன்ஸ் இதை தாண்டிடுச்சு அப்படின்னா, அதாவது 1825க்கு மேலெலாம் போயிட்டு ஹோல்டிங் நின்றுச்சு, ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே 4 ஹவர்ஸில் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மூவ் பண்ணுவாங்க. அது 1925 கூட இருக்கலாம். அங்கேருந்து மார்க்கெட் ட்ராக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. எனிவே அந்த நேரத்தில் பிடிசி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, நல்லா இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது இது இங்கேருந்து இன்னொரு ஹை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா $2025 இது இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு ஹை போச்சு அப்படின்னா 2122. ஸோ அதுக்கு மேலே வந்து எத்தீரியம் ஏறாது. ஸோ இது வரைக்கும் தான் போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒரு லோ கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.